ஆ ஏமா ஏமா என்னப்பா? அம்மா ஷில்பாவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வரேன். எதுக்கு? நீங்க தான்மா நேத்து சொன்னீங்க இவ ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விடுன்னு. வேலையெல்லாம் கத்துட்டு வரட்டும். கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், உடனே இப்ப கூட்டிட்டு போயிடணுமா? அம்மா நீங்க தானே நேத்து சொன்னீங்க அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடு, வேலையெல்லாம் கத்துட்டு வரட்டோன்னு. அவட்ட சொன்னேன் இங்க இருந்து ஒழுங்கா வேலை பாக்குறியா இல்லைன்னா உங்க வீட்டுல போய் வேலை கத்துக்கிட்டு வரியான்னு. நான் எங்க வீட்டுக்கு போயே கத்துக்கிட்டு வரேன்னு சொன்னா, அதாம்மா கூட்டிட்டு போறேன். இவ்வளவு நாளா சொல்லி கொடுக்காதவிய இப்ப சொல்லி கொடுத்துருவாங்களோ? எனக்குலாம் அந்த நம்பிக்கை இல்ல. இவ என்கிட்ட இருந்தாதான் ஒழுங்கா வேலை கத்துக்கிடுவா. ஓயாம போய் படுத்துக்கிட்டியல்ல, நான் அதுக்குதான் கோவப்படியே. அது மட்டும் இல்லனாலே போதும், அழகா நானே இவளுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருவேன். சரிதாம்மா, ஆனா அவளுக்கு உடம்பு முடியலன்னு அடிக்கடி படுத்துக்கிடுறாள்ல, அதனால கொஞ்ச நாள் அவிய வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பழகிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு இங்க வந்த உடனே அவளே எல்லா வேலையும் செய்வா. இல்ல குமாரி, எனக்கு இது சரிப்பட்டு வரேன்னு தோணல. இவ்வளவு நாளா சொல்லி தராதவிய இந்த 4 நாள்ல சொல்லி தந்துருவாங்களோ? இல்லம்மா ஒரு 10 நாள் இருக்கட்டும், கத்துக்கிடுவா. எனக்கு நம்பிக்கை இல்ல. 20-27 வயசு வரைக்கும் வளர்த்துருக்காவ, இது வரைக்கும் ஒன்னும் சொல்லி கொடுக்கல. சோறு வடிக்க கூட உன் பொண்டாட்டிக்கு தெரியல. அரிசி அள்ளி போட்டு அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா அரிசி அள்ளி போடணுமான்னு கூட தெரியல அவளுக்கு. இந்த லட்சணத்துலதான் அவிய வளர்த்துருக்காவ. இந்த 10 நாள்ல மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்களோ? எனக்கு நம்பிக்கை இல்ல குமாரி. அவ இங்கேயே இருக்கட்டும், நான் சொல்லி கொடுக்க எல்லாத்தையும். ஓயாம போய் படுக்க வேண்டான்னு மட்டும் சொல்லி வை. உடம்பு முடியலன்னா படுக்கதை தவிர வேற என்ன செய்ய? நான் தான் மருந்து காய்ச்சி தரேன்னு சொன்னேல, இல்லனா ஆஸ்பத்திரிக்கு போனோம். படுத்து படுத்து கிடந்தா எல்லாம் சரியாயிருமா? எனக்கு ஆஸ்பத்திரி போனா சரியாவாது, படுத்தாதான் எல்லாம் சரியாகும். சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் தேய். ஏதாவது பிரச்சனைனா நல்லா படுத்து தூங்கிடுவேன், உடனே சரியாயிரும். இங்க பாருமா, உங்க வீட்டுல நீ எப்படினாலும் இருந்திருக்கலாம். இது நீ புகுந்த வீடு, இங்க நீ தான் பொறுப்பா இருக்கணும். நீ பொறுப்பா இருந்தாதான் வீட்டுல எல்லாரும் பொறுப்பா இருப்பாவ. நீ தூங்கி 10 மணிக்கு முடிச்சு 11 மணிக்கு சமைச்சு கொடுத்தா இவன் எப்படி வேலைக்கு போவான்? உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? அதுக்குதான் நான் இங்க வீட்டுல போய் வேலை பழகிட்டு வரேன். இங்க அப்பப்ப போய் படுக்காம இரு, நானே நல்ல வேலை உனக்கு சொல்லி தரேன். எப்படி எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணும்னு நான் பொறுமையா சொல்லி கொடுக்கேன். இங்கே இரு. இல்ல இங்க எனக்கு செய்ய கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னா படுக்கணும்னு தான் தோணுது. நீங்க அதுக்கு ஏசுறிய. எங்க வீடுனா சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்த வீடு. அங்க வேலை செய்ய கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எங்க அம்மாட்ட வேலைலாம் கத்துக்கிட்டு வரேன். என்ன வேலை கத்துக்கிட்டு வருவா? பெருக்க, தூக்க, துடைக்க, சமைக்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வரேன். கூட்டி பேருக்கெல்லாம் உனக்கே தெரியும், சமையல் தானே நான் சொல்லி கொடுக்கேன். இல்ல தேங்க வேலை பழகவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் போய் படுக்கணும்னு தான் தோணுது. எங்க வீட்டுல அப்படிலாம் தோணாது, நாங்க ஆக்டிவா தான் இருப்பேன். அதனால நான் எங்க வீட்லயே போய் கத்துக்கிட்டு வரேன் தேய். அப்ப 10 நாள் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா எல்லா வேலையும் வந்தோடனே செஞ்சிருவா, அப்படித்தானே? அது செய்யலாம். என்னது செய்யலாமா? செய்வேனே, உறுதியா சொல்ல, அப்பதான் நான் உன்னை அனுப்பி விடுவேன். இல்லைன்னா அனுப்ப மாட்டேன். செய்வேன் தேய். 10 நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு வந்தா போதும், எல்லா வேலையும் நானே செய்வேன். அப்போ நான் காலை நீட்டிட்டு உட்காந்துடலாம், நீ எல்லா வேலையும் செய்வா. ஆமத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். 10 நாள் மட்டும் எங்க வீட்டுல இருந்துட்டு வந்தா போதும். இவ்வளவு நாள் சொல்லி கொடுக்காதவி எப்ப மட்டும் எப்படி சொல்லி கொடுப்பாவ? அது இவ்வளவு நாளா நான் வேலை கத்துக்கிட்டேன்னு சொன்னதே கிடையாது. அவையே சொல்லி கொடுக்கேன்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அதனாலதான் சொல்லி தரையில. இப்ப நான் போய் கேட்டா எங்க அம்மா எங்க மைனியல் எல்லாரும் சேர்ந்து அழகா எனக்கு வேலை சொல்லி தந்துருவாவ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் குமாரி, கூட்டிட்டு போய் விடு. ஆனா ஒண்ணு, இவ வரும்போதே இவளுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். எந்த வேலையும் நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். இவ தான் எல்லா வேலையும் செய்யணும். 3 வேளை வீட்டுல சமைக்கணும். சோறு குழம்பு மட்டும் இல்ல, டிஃபன் முத கொண்டு இவ தான் செய்யணும். எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்கணும். சரிம்மா செய்வா. சமையல் வேலை மட்டும் இல்ல, வீட்டு வேலை மொத்தத்தையும் இவ தான் பார்க்கணும். மாட்டையும் இவ தான் பார்க்கணும். எல்லாம் செய்வாமா. அவ சொல்ல மாட்டேங்காளே, அவ சொன்னாதான் இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போகணும். செய்வேன் தேய், எல்லா வேலையும் செய்வேன். அப்ப சரி, போயிட்டு வா குமாரி, போய் விட்டுட்டு வா. அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத. கொண்டு போய் இவ்வளவு விட்டமா வந்தோமான்னு இரு, சரியா? காபி டீ எல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காண்டா. சரிம்மா. நீ உட்காந்து அங்க காபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்க, இப்படியே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காவ போல. 1 மாசம் கழிச்சு கூட அனுப்பலாம்னு நினைச்சிருவாவ. டக்குன்னு போய் அவளை விட்டுட்டு உடனே வந்துரு. அப்பதான் 10 நாள்ல எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை அனுப்பி விடுவாவ. சரிம்மா.
போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் தேய். சரி சரி போயிட்டு வாங்க. வரும்போது வேலை கத்துட்டு வா. ஆ சரிங்க தேய். இங்க இருந்தா ஒரு வேலையும் கத்துக்கிட முடியாதான், அங்க போனாதான் கத்துக்கிடுவாளாம். இத்தனை வருஷமா சொல்லி கொடுக்காதவிய இப்ப மட்டும் வேலை நல்லா சொல்லி கொடுத்துருவாப்ளோ. திரும்பி வரும்போது ஒன்றும் தெரியலன்னு ஏதாவது சொல்லட்டும். உண்டு இல்லைன்னு பண்ணிடுறீ. எம்மா எம்மா. அடடே சில்பா வாமா. மார்மோனே வாங்க. உட்காருங்க மார்மோனே. எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. இந்த காபி போட்டு எடுத்துட்டு வர உட்காருங்க. இல்லத்த காப்பிலாம் வேண்டாம், நான் அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. ஷில்பாவை இங்க விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் மார்மோனே என்னாச்சு? சில்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? ஆமாத்த கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பாத்துக்கங்க. 10 நாள் ஷில்பா இங்க தான் இருக்க போறா. ஏன் மார்மோனே என்னாச்சு? என்ன பிரச்சனை? எம்மா பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, இல்ல காரணமா தானா சொல்லி. ஏங்க நீங்க போங்க. இல்ல ஷில்பா, நான் சொல்லிட்டு விட்டுட்டு போறேன். 10 நாள் தானே நான் பாத்துக்கிட்டே, நானே எங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டே. அத்தை உடனே விட்டுட்டு வர சொன்னாவல்ல. போங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. 10 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டா போதும். ஆ சரி ஷில்பா. அத்தை பாத்துக்கங்க, ஆ சரி மர்மோனே. நான் போயிட்டு வரேன் அத்தை. ஆ சரி மர்மோனே போயிட்டு வாங்க. ஷில்பா வாரேன். 10 நாள் கழிச்சு கூப்பிட வரும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சரியா? எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வா. ஆ சரிங்க. ஏ சில்பா என்னாச்சு? என்ன பிரச்சனை? மர்மவே என்ன சொல்லிட்டு போறாவ? என்னது கத்திக்கிட்டு வா? அது ஒண்ணும் இல்லம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போறாவ. ஏன் எதுக்கு? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைல்ல, அதான் அப்படி சொல்லிட்டு போறாவ. என்ன செய்யுது உனக்கு உடம்புக்கு? ஒரே தலை சுத்து வாந்தி. என்னது வாந்தி தலை சுத்தா? ஏன் எதுக்கு?
சாப்பிடுவோம். அப்புறம் உங்க வீட்ல வந்து சாப்பிடுவோம். பிறகு எங்க வீட்ல போய் சாப்பிடுவோம். இப்படி 3 இடத்துல சாப்பிட்டா பூஸ்டிக் அமைதி ஆயிருவோம். 3 இடத்துல இல்ல 3 இடத்துலயும் 3 வேளைக்கு சாப்பிடுவோம்னு சொன்னேன். ஓகே சாப்பிடலாம். அது ஜாலியா தான் இருக்கும். அதுல பிரச்சனை இல்ல. நீ வேலை செய்ய கத்துக்கணும்ல. குக்கிங் கத்துக்க தானே இங்க வந்திருக்க. இப்படி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருந்தா நீ எப்படி குக்கிங் கத்துப்ப? நான் இதுக்கு சமைக்க கத்துக்கிட்டேனா? அட லூசு பொண்ணு, நீ அதுக்காக தானே வந்திருக்க. ஒழுங்கா சமையல கத்துக்கோ. அப்ப நான் மாமியார் வீட்ல நல்லா இருக்க முடியும். அட போ அஞ்சலி, என்னால சமையல்லாம் கத்துக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். எனக்கு சாப்பிட மட்டும் தான் பிடிக்கும். சமைக்கலாம் பிடிக்காது. 10 நாள் நானும் ஜாலியா இருந்துட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து வேலை செஞ்சா வரும்போதெல்லாம் வேலை செய்யன்னு எல்லாரும் சொல்லுவாவ. அதனால இங்க வேலை செய்ய போறதில்ல, அங்க போயிட்டு வேலை செய்ய போறதில்ல. அப்படியா? அங்க எப்படி உன் மாமியார் இம்சையில இருந்து தப்பிப்ப? இங்க வேணா சித்திய நீ ஈஸியா ஏமாத்திடலாம். அவங்க ஏமாந்துருவாங்க. ஆனா உன் மாமியாரை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் தானே. அப்ப என்ன பண்ணுவ? என் மாமியாரை ஏமாத்தியதுக்கு நான் புதுசா ஒரு திட்டம் வச்சிருக்கேன். ஓ மை காட், புதுசா ஒரு திட்டமா? என்ன திட்டம்? அத பிறகு சொல்லியனே. என்ன திட்டமா இருக்க போது? அங்க போனா படுத்துக்கிடுவேன், இங்க வந்தா நடிச்சுக்கிடுவேன். அதுதானே உன் திட்டம்? இங்க பாரு ஷில்பா, இப்படியே இருக்காத. உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். உன் மாமியாருக்கும் உன் புருஷனுக்கும் மேல கோவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ அங்கேயும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் இருக்க முடியாது. சித்திய பத்தி தான் உனக்கே தெரியல. அவங்க பயங்கர கோவக்காரங்க. அங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணான்னு தெரிய வந்தா அவ்வளவுதான், உன்னைய சும்மா விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அஞ்சலி. நான் விவரமான ஆளு. அதான் தெரியுதே. குக்கிங் கத்துக்க வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. அப்போ சித்தி தான் வீட்டுல சமையல் பண்றாங்களா? ஆமா, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைமான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி போய் சாப்பிடு. ஆனா என்னோட அட்வைஸ், நீ சீக்கிரமா குக்கிங் கத்துக்கோ. அப்ப நான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். அதெல்லாம் பிறகு கத்துக்கிடலாம் அஞ்சலி. நம்ம இப்ப ஜாலியா இருப்போம். நீ ஒரு வாரம் வாவான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் 10 நாள் இங்கே தான் இருக்க போறேன். நாம ஜாலியா இருக்கலாம். ஓகே ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி. ஆமா, தோட்டத்துல யாரெல்லாம் இருக்காவ? உங்க 2 அண்ணி, அப்புறம் உங்க 2வது அண்ணே, அப்புறம் ஆனந்த் அண்ணே, சரோஜினி, பிறகு 2 குட்டி பசங்க. எல்லாரும் தோட்டத்துல தான் இருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நண்டு செஞ்சு சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் அங்கதான் சாப்பாடு. அப்படியா? நான் சாப்பிடவே இல்ல. கவலைப்படாத, அடிக்கடி வயல்ல நண்டு பிடிச்சி சமைக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நீயும் சாப்பிட